அடுத்த நிகழ்வாக சிறப்பு சிந்தனை உரையில் கீதையின் சாரம் என்ற தலைப்பிலே திரு பூபதி ஐயா அவர்கள் நமக்கு தொடர் நிகழ்வாக அருள உள்ளார்கள். ஐயாவை பற்றிய சிறு குறிப்பு. அவர்கள் ராஜபாளையம் பூர்வீகமாக கொண்டவர். தற்போது வசிப்பது சென்னையில். தன்னுடைய தொழில் படிப்பாக ராஜபாளையத்தில் பாலிடெக்னிக் முடித்து AMIE BEக்கு நிகரான படிப்பு முடித்தவர். சொந்தமாக தொழில் செய்தவர். பிறகு 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஞானேஸ்வர் என்ற மகான் எழுதிய ஞானேஸ்வரி என்ற புத்தகம் தொடர்பின் மூலம் இவருடைய ஞான பாதை பயணம் துவங்கியது. அதிலிருந்து ஆன்மீக சொற்பொழிவுகளை 27 வருடமாக மாணவர்களுக்கு பல்வேறு இடங்களில் அவரவர் இல்லத்திற்கும் சென்று ஞான கருத்துக்களை நண்பர்களுடைய வீட்டிலும் ஒரு குழுவாக நடத்தி கொண்டு வருகிறார். ராஜபாளையத்தில் மாதத்திற்கு ஒருமுறை 3 நாட்கள் வகுப்பு எடுக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள ஆலந்தியில் ஞானேஸ்வர் ஆசிரமம் வகுப்பு எடுக்கிறார்கள். பல்வேறு அன்பர்கள் கலந்து கொண்டு பயனடைகிறார்கள். பல்வேறு அன்பர்களின் அழைப்பிற்கு இணங்க அவர்கள் வீட்டிற்கு சென்று ஆன்மீக சொற்பொழிவுகளை வழங்குகிறார்கள். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு 10 மற்றும் 12 வகுப்புகள் டியூஷன் சென்டர்களுக்கு பிள்ளைகளுக்கு பயிற்சியும் ஆன்மீக கருத்துக்களையும் பகிர்கிறார்கள். இன்று நமக்கு சிந்தனை அளிக்க கீதையின் சாரம் என்ற தலைப்பிலே நமக்கு தொடர்ந்து ஆன்மீக சிந்தனை வழங்க ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. துவங்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே கீதையின் சாரம் 1, 2 அப்படின்னு 2 பார்த்தாச்சு. இன்று 3ஆவதாக நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். ஏற்கனவே 2ஆவதாக நாம் பார்த்த ஒன்றை கொஞ்சம் ரீகால் பண்ணிடலாம். தனக்கு தானே நண்பன், தனக்கு தானே பகைவன் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துக்கு விளக்கமாக தான் பார்த்தோம். அதில் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். மாமிசத்தை விரும்பி உண்பவர் மாமிசத்தமே உண்ணாதவர் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இங்கே விரும்பியவர் சுகமடைந்தார், வெறுத்தவர் துக்கமடைந்தார், அனைத்துக்கும் காரணம் மனம்தான் அப்படின்னு போச்சு. அப்போ ஒரு சுனாமி எக்ஸாம்பிள் பார்த்தோம். அங்க வாழ்க்கையை வெறுத்தவர் சுகமடைந்தார், விரும்பியவர் கஷ்டமடைந்தார் அப்படின்னு வந்தது. இப்ப நிறைய எக்ஸாம்பிளே பார்த்து அனைத்துக்கும் காரணம் மனம் என்று ஒன்று புரிந்துவிட்டாலே பெரிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு பார்த்தோம். அது எப்படின்னா, பிரச்சனைக்கு காரணம் என் மனமாக இருக்க நான் சூழல் தான் காரணம் என்று என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? சூழலோடு போராடி கொண்டிருக்கிறேன். சூழலை எப்படியாவது மாத்திட்டா நான் சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்றேன். ஆனா பிரச்சனை எங்க இருக்கு? இங்க இருக்கு, மனதுல இருக்கு. மனதை மாற்றாதவரை தீர்வு என்பது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறதான் பார்த்தோம். இந்த ஒன்றை புரிந்து கொண்டாலே நம்ம எளிதாக நம்ம கோபம், தாபம், வெறுப்புல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு பார்ப்போம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம பால் பொங்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மோடு இருந்தவர் பாலை பொங்க வச்சோன்னா கோபம் பயங்கரமா வரும். ஏன் பாலை பொங்க விட்ட, போனை பார்த்துட்டு இருந்தியா, அவ்வளவுன்னு அஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்ககிட்ட சண்டை போடுது. அதுவே பாலை நம்ம பொங்க விட்டோம் அப்படின்னா டேக் இட் ஈஸி பாலிசி, சரி நடந்து போச்சு, என்ன பண்றது. நான் அவர்கள் மீது பட்ட கோபத்தை என் மீது நான் படமாட்டேன். ஏன்னா என் மீது அவ்வளவு அன்பு. ஒரே டேக் இட் ஈஸி பாலிசி வந்துடுது. அப்போ அனைத்து துக்கங்களுக்கும் காரணம் நான் தான் பார்த்துட்டா அவர்கள் மீது கோபப்பட மாட்டேன். அடுத்தவன்னா கோபம் டபுள் மடங்காகும். அதுவே நான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா கோபம் கம்மியாகி சரி ஓகே பரவாயில்ல அடுத்து என்ன அப்படின்னு பார்க்க போயிடும். ஒரு டேக் இட் ஈஸி பாலிசி, ரிலாக்ஸேஷன் வந்துடும். இப்போ ஒருத்தர் நான் போய்கிட்டு இருக்கும் போது என்னை தள்ளி விட்டார் அப்படின்னா நான் தடுமாறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா தள்ளி விட்டவர் மீது கோபம் பயங்கரமா வரும். எப்படி தள்ளி விடலாம் அப்படின்ட்டு கோபம், எரிச்சல், வெறி எல்லாம் வரும். அதுவே போய்கொண்டிருக்கும் போது என் கால் இடறி நானே தடறி கீழே விழுந்து விட்டா என் மீது அவ்வளவு கோபம் வராது. ஓகே எந்திரிச்சு சரி தெரியாம விழுந்துட்டோம், நல்ல அதாவது சொல்யூஷன் எப்படி கரெக்டா நம்ம நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபம், வெறி, அந்த வெறுப்பு வராது என் மீது. என்ன சொல்யூஷன் பார்க்க ஆரம்பிச்சு. அப்ப நான் காரணம்னா வெறி, வெறுப்பு, கோபம் வரல.
தீர்வை நோக்கி சென்று விடுகிறது. அதுவே அடுத்தவர்கள் காரணம்னா தீர்வு இல்லை, பனிஷ்மெண்ட் பண்ணணும், குறை கூற வேண்டும், பிளேம் பண்ண வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த விரும்பினாலும் கஷ்டமா இருக்கு, வெறுத்தாலும் கஷ்டமா இருக்கு. அப்ப மனதை நான் எப்படி வைத்துக் கொண்டால் நான் நிரந்தரமாக கஷ்டமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கலாம்? மனம்தான் காரணம் புரிஞ்சிருச்சு. அந்த மனதை எப்படி நிரந்தரமாக கஷ்டம் இல்லாமல் ஆனந்தமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது கீதையில தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. விருப்பு வெறுப்பு இல்லாத மனம் எப்போதும் நிரந்தரமாக பேரானந்தத்தில் இருக்கும். அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாத மனம் நிரந்தரமாக பேரானந்தத்தில் இருக்கும் சொல்லியாச்சு. நமக்கும் புரிஞ்சிருச்சு. விரும்புகின்ற மனம் கஷ்டப்படுகிறது, ஏன்னா அது கிடைக்கல அப்படின்னா ஏமாற்றத்தில் கஷ்டப்படுகிறது. வெறுக்கின்ற மனம் சொல்லவே வேண்டாம், கஷ்டப்படுகிறது. அப்போ விரும்புகின்ற மனத்துக்கு ஏக்கம் வந்து விடுகிறது, ஆசை வந்து விடுகிறது, ஏமாற்றம் வந்து விடுகிறது, கஷ்டம். வெறுக்கின்ற மனம் ஆட்டோமேட்டிக்கா கோபம், எரிச்சல், டென்ஷன் அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப மனதை எப்படிதான் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்கும்போது கண்ணன் தெளிவாக சொல்லிட்டாருன்னு, விருப்பு வெறுப்பு இல்லாத மனம் ஆனந்தமாக இருக்கு. அது என்ன விருப்பும் இல்லாம வெறுப்பும் இல்லாம? உடனே நமக்கு தோணிடும், அப்ப விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை, அப்ப மரக்கட்டை மாதிரி, ஒரு கல்லு மாதிரி. ஆனா கல்லுக்கு விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை. ஒரு மரக்கட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை. அப்போ கல்லு மாதிரி மரக்கட்டை மாதிரி இருக்க சொல்றாங்க போல. ஏன்னா விரும்பினாலும் கஷ்டம் வருது, வெறுத்தாலும் கஷ்டம் வருது, அது கல்லு மாதிரி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு காட்டு வருது. ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விரும்பினாலும் கஷ்டம், வெறுத்தாலும் கஷ்டம். அது புரியுது. கல்லு மாதிரி மரக்கட்டை மாதிரி இருந்தா கஷ்டம் வராது, வேணா ஒத்துக்கலாம். ஆனந்தம் எப்படி வரும்? அது சூன்யமாக அல்லவா இருக்கும். அப்ப என்ன பண்றோம்? அப்ப அதுதான் கண்ணன் தெளிவா சொல்றான், விருப்பும் வெறுப்பும் இல்லாத மனம் ஆனந்தமாக இருக்கும். அப்ப விருப்பும் வெறுப்பு இல்லைன்னா ஆனந்தமாக இருக்க வேண்டும். எனக்கு கல்லு மாதிரி மரக்கட்டை மாதிரி இருந்தேன்னா அது கண்டிப்பாக ஆனந்தமாக இருக்காது. ஓ அப்படியா? இப்ப யோசிக்கணும். அப்ப அது புரியணும். விருப்பும் வெறுப்பும் இல்லாத மனம் எப்படி இருக்கும்? ஆனா அது ஆனந்தமாக இருக்க வேண்டும், உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். விரும்பியவன் அனுபவித்ததை விட விரும்பி அனுபவிப்பது சிற்றின்பம் தான். அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கும் மனம் பேரின்பம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நிரந்தரமாகவும் இருக்கும், பேரின்பமாக இருக்கும். சிற்று இன்பம் சிறிய இன்பமாக இருக்காது. அப்ப விரும்பி அனுபவித்தால் சிற்றின்பம், வெறுத்தா கஷ்டம்னு புரியுது. ஆனா பேரானந்தம் சொல்றாரு. அப்ப இதை விட உணர்வு பூர்வமாக அதிக ஆனந்தமாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது அப்படின்னு புரியுது. விருப்பு வெறுப்பு இல்லைன்னா. ஆனா நம்ம மரக்கட்டை ஒரு கல்லு மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தவறு. ஏன்னா கல்லு மாதிரி இருந்தா கஷ்டம் வராது, ஆனா பேரானந்தம் கிடைக்காது. என்ன பண்ணிடுவோம்? ஒரு மாதிரி ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும். என்னடா கஷ்டம் இல்லை, ஓகே, அந்த பேரானந்தம் இருந்தாதானே, அந்த உணர்வுல தெளைச்சாதானே ஒரு திருப்தி கிடைக்கும். அப்ப அந்த திருப்தி விருப்பு வெறுப்பு இல்லாத மனதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாத மனம் பேரானந்தம் திருப்தியில் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒண்ணு சொல்றாரு, விருப்பு வெறுப்பு இல்லாமல் போர் செய். அவனை அர்ஜுனனை போர் செய்ய சொல்ற. அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாத மனம் கல்லு மாதிரி மரக்கட்ட மாதிரின்னா அப்ப செயலற்றதாக இருக்கிறது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? செயல் ஊக்கமாக இருக்கும்ங்கிறார். விருப்பு வெறுப்பு இல்லாத மனம் செயல் ஊக்கமாகவும் இருக்கும், பேரானந்தமாகவும் இருக்கும். அது எப்படி சார் புரிந்து கொள்வது? அப்ப அந்த விருப்பு வெறுப்பு மனம் இல்லாத மனம் எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சாதான் அது மேல் எனக்கு ஒரு ஈடுபாடு வந்து அந்த மனம் எனக்கு வேண்டும் என்று முயற்சியும் பயிற்சியும் செய்து நான் அடைய முடியும். சரி,
அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அது நிறைய சொல்லியிருக்கார். ஸ்திரப்பிரஞ்சனின் லட்சணங்கள், ஞானத்தின் லட்சணங்கள், பக்தனின் லட்சணங்கள், குணாதீதனின் லட்சணங்கள் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறாரு. பட் நமக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு உதாரணம் மூலமா அதை பார்த்தோம்னா நமக்கு எளிதா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு உதாரணமாக நமக்கு இன்னைக்கு நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் வெஸ் பெட் மேட்ச். அது என்ன ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்னா, நண்பர்களுக்கு இடையில் எந்த விதமான பந்தயமும் இல்லாமல் விளையாடுவது ஃப்ரெண்ட்லி மேட்ச். அதுவே வெற்றிக்காக பந்தயம் கட்டி விளையாடுவது பெட் மேட்ச். தெரிஞ்சிடும். இந்த இரண்டையும் வைத்து விருப்பு வெறுப்பு இல்லாத மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாலே கீதை மொத்தம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடும். இந்த ஃப்ரெண்ட்லி மேட்சும் பெட் மேட்சும் இதுல விருப்பு வெறுப்பு இல்லாத மனம், அதுல எப்படி செயல் ஊக்கம் ஏற்படுகிறது, அதுல எப்படி செயல் திறன் ஏற்படுகிறது என்பதை முழுவதுமாக நான் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக முழு கீதையையும் ஓரளவுக்கு புரிந்ததாகிவிடும் என்பது என்னுடைய கருத்து. இருந்தாலும் அதை ட்ரை பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்துக்கணும், ஏதாவது ஒரு விளையாட்டை எடுத்து அதற்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த சீட்டு விளையாட்டு கார்ட்ஸ். இப்போ ஒரு இடத்துல 4 பேர் இருக்கிறாங்க, 2 குழுக்கள், ஒரு குழுக்கள் 4 பேரும் நண்பர்கள். ஒரு இடத்துக்கு வர்றோம், நாங்களே உங்க வீட்டுக்கு வர்றோம் ஒரு முக்கியமான ஆளை பார்ப்பதற்கு. 8 பேர் வர்றாங்க, அதுல 4 பேர் நெருங்கிய நண்பர்கள். உடனே நீங்க சொல்றீங்க, இல்லப்பா ஒரு 2 மணி நேரம் ஆகும் அந்த ஆள் வர்றதுக்கு, அது வரைக்கும் அந்த ஹால்ல நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க 4 பேர் உள்ள போறோம். அந்த குழு ஏன்னு வச்சுக்கோம். அந்த 4 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டுன்னா நண்பன் நான் வச்சுக்கிறோம். அந்த நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி 2 மணி நேரம் இருக்குடா, 4 பேருமே விளையாட்டில் சிறந்தவர்கள் இந்த சீட்டு விளையாட்டு, ஆனால் நண்பர்கள், சரி நம்ம 2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், போர் அடிக்காம இருக்கணும், அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சீட்டு விளையாடணும். அப்ப 4 பேரும் அங்கே சீட்டு விளையாட ஆரம்பிச்சா அது ஃப்ரெண்ட்லி மேட்ச். இன்னொரு 4 பேர் வர்றாங்க, 4 பேருக்கு பழக்கம் இருக்கு, ஆனா நண்பர்கள்லாம் கிடையாது. அவங்க 4 பேர் எப்பயுமே பந்தயம் கட்டி சூதாட்டமாக சீட்டை விளையாடுவார். அதுவும் 4 பேர் தான் தெரிஞ்சவர்கள், நண்பன்னு சொல்ல முடியாது. அங்க வருவாங்க, அவங்களுக்கும் அதே மாதிரிதான் 2 மணி நேரம் டைம், நீங்க இன்னொரு ரூம்ல போய் உட்காருங்க. அந்த 4 பேர் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, டைம் இருக்கு, சும்மா தானே இருக்கிறோம், ஒரு ஆட்டத்தை போடணும், ஒரு ஆட்டத்துக்கு இத்தனை ரூபாய்னு பந்தயம் கட்டிக்கிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி பந்தயமாக பெட் மேட்சாக விளையாடுறாங்க. இவங்க மனநிலை எல்லாமே என்னன்னா, நண்பர்கள்லாம் கிடையாது, இன்னைக்கு நம்ம ஜெயிச்சா அவன் பணத்தை நம்ம உருவிடணும், இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் சொன்ன அந்த குரூப் ஏ, இது குரூப் பி பெட் மேட்ச். குரூப் ஏ ஃப்ரெண்ட்லி மேட்ச். அந்த குரூப் ஏ 4 பேர் என்ன பண்றாங்கன்னா விளையாடுறாங்க. அவங்களுடைய நோக்கம் டைம் பாஸ், நேரத்தை சுமூகமாக ஜாலியாக கடத்தணும். ஆதலால் அவங்க 4 பேர் விளையாடுறாங்க. இப்போ இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் பெட் மேட்ச், குரூப் ஏ குரூப் பி, இதை கொஞ்சம் நல்லா நான் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்போ புதுசா ஒருத்தர், பாயிண்ட் நம்பர் 1, புதுசா ஒருத்தர் உள்ளே வருகிறார். குரூப் ஏ ரூமுக்குள்ள போறார், 4 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. குரூப் பி ரூமுக்குள்ள போறார், 4 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. வெளியிலே இருந்து பார்க்கும்போது செயல் அளவிலே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த 3ஆம் நபர் ஒருத்தர் வந்தார் இல்லையா, ஆமா இவங்களும் 4 பேர் விளையாடுறாங்க, அவங்களும் 4 பேர் விளையாடுறாங்க. 4 பேருக்கும் கையில 10 சீட் இருக்குன்னா இங்கேயும் 4 பேருக்கும் 10 சீட் இருக்கு. டீம் பிக்கும் குரூப் பிக்கும் 10 சீட் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போடுறான், அடுத்து இன்னொருத்தன் போடுறான், அடுத்து இன்னொருத்தன் போடுறான், அடுத்து இன்னொருத்தன் போடுறான். அந்த விளையாட்டின் முறைகளும் ஒன்றாக தான் இருக்கின்றன. அப்ப வெளியில இருந்து செயலால் பார்க்கும்போது பெருசா வித்தியாசம் தெரியல. அதான் கண்ணன் சொல்றான், ஒருவரை செயலை வைத்து மதிப்பிடாதே, எந்த எண்ணத்தில்
அவர்கள் அதை செய்தார்கள் என்பதை பொறுத்து மதிப்பிட வேண்டும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் பெட் மேட்ச்ல பார்க்கும்போது இங்கேயும் 4 பேர் விளையாடுறாங்க, அங்கேயும் 4 பேர் விளையாடுறாங்க. ஆனா அவங்க பெட் மேட்ச் விளையாடுறதுன்னு இவனுக்கு தெரியாது, இவங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுறது இவனுக்கு தெரியாது. வெளியில இருந்து பார்த்தா அந்த டீமோட அந்த ப்ரொசீஜர் ஒண்ணு போலதான் இருக்கு, விளையாட்டு கொண்டிருப்பார் அப்படின்னு தெரியுது. அப்போ பெருசா செயல் அளவில வித்தியாசம் இல்லை அப்படின்னு முழுசா புரிஞ்சுக்கணும். இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் பெட் மேட்ச்ல முதல் பாயிண்ட், நம்ம எல்லாமே எல்லோரையும் ஜட்ஜ் பண்ணுவது செயலால். நீங்க இதை பண்ணுன, ஒருத்தர் என்ன திட்டார் அவ்வளவுதான். எப்படி திட்டலாம், அவர் மேல வெறுப்பு வந்துடும். ஆனா இங்க என்ன சொல்றார், செயலை பார்க்காதே எண்ணத்தை பார். எதற்காக திட்டினார்? நம் மீது வெறுப்பினால் திட்டினாரா, நம்மளை வேணும்ட்டு கஷ்டப்படுத்துறதுக்காக திட்டினாரா, அறியாமையில் திட்டினாரா, இல்ல நம் மீதுள்ள அக்கறையில் திட்டினாரா? அம்மா அப்பா திட்டுவாங்க பசங்களை, கோவம் வந்துடும். இந்த பகையால திட்டுறாங்க, இல்ல அவங்ககிட்ட ஏதாவது சுயநலத்தினால் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்றால் திட்டுகிறார்கள். அக்கறையில் திட்டுகிறார்கள். ஒண்ணு தவறாக புரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா தவறு செய்திருந்தால் அக்கறையில் திட்டிருப்பார்கள். ஆனா இந்த செயலை மட்டும்தான் பார்க்கிறோம். எதன் விளைவாக அது வந்தது, என்ன என்ன ஓட்டத்தில் வந்தது, எந்த மனோபாவத்தில் வந்தது அப்படின்னு பார்க்க தவறி விடுகிறோம். கண்ணை சொல்வது எல்லாமே எண்ணம் தான் எனக்கு முக்கியம், செயல் அல்ல. விருப்பு வெறுப்பு இல்லாமல் இவ்வுலகத்தில் உள்ளோர் அனைவரையும் கொண்டு குவித்தாலும் நீ பாவத்தை அடைய மாட்டாய். அப்ப செயல் முக்கியம் அல்ல, எண்ணம் தான். மிலிட்ரி வீரனும் கொலை செய்யறான், அவனுக்கு மெடல். ஆனா இங்க ஒருத்தர் கொலை செய்தால் அவருக்கு தூக்கு தண்டனை. 2 பேருமே கொலை தான் செஞ்சாங்க, ஒருத்தருக்கு மெடலு, ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை. ஏன்? செயலால் அல்ல, எண்ணத்தினால். அவர் நாட்டிற்காக, இவர் சுயநலத்திற்காக. அப்ப அந்த எண்ணம் தான் இங்க மேட்ரு. ஆனா நம்ம பொதுவா நிறைய இடங்களில அவர்கள் எந்த நோக்கத்தில் இதை செய்கிறார்கள் என்பதை விட, இவர்கள் இந்த செயல்களை செய்தார்கள் வைத்தே அவர்களை ஜட்ஜ் செய்து தீர்மானித்து அவர்களுக்கு நம்ம ஒரு வெறுப்பையோ கோபத்தையோ வெளிப்படுத்தி விடுகிறோம். ஆனா ஃப்ரெண்ட்லி மேட்ச் பெட் மேட்ச்ல செயலால் ஒன்றும் இல்லை. அப்ப என்ன போகணும், உண்மையை கண்டறியணும்னா என்ன ஓட்டத்துக்குள் செல்ல வேண்டும், பாவத்தில் செல்ல வேண்டும், எந்த உணர்வில் அவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறத உள்ளே செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒண்ணும். ஸோ அதனால ஆக்ஷனை வச்சு நீங்க எதுவும் முடிவு பண்ணிடாதீங்க, வெளித்தோட்டத்தை வச்சு முடிவு பண்ணிடாதீங்க. எண்ணம் என்ன அப்படிங்கிறது தான் மெயின். அடுத்து 2வது பாயிண்ட், இந்த இருவரும் விளையாடு கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் நோக்கம் டைம் பாஸ் ஆவது, அவர்களின் நோக்கம் வெற்றி பெறுவது. நோக்கம் இப்ப புரிஞ்சிருச்சா? நோக்கம் முழுக்க முழுக்க நான் வெற்றியாளனாக வேண்டும், அவனை தோற்கடிக்க வேண்டும். இவர்கள் நோக்கம் வெற்றியும் அல்ல தோல்வியும் அல்ல, நேரத்தை ஆனந்தமாக கடத்த வேண்டும் அப்படின்னு விளையாட்டு கொண்டிருக்கிறாங்க. சூப்பரு, நல்லாதான் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ மரக்கட்டை அல்ல இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச். சூப்பரா சந்தோஷமாக உணர்வு பூர்வமாக எனர்ஜெட்டிக்காக விளையாடுறாங்க. அவங்களும் அப்படிதான் விளையாடுறாங்க. அவன் சந்தோஷமா விளையாடுறான்னா தெரியாது, அவன் வெற்றிக்காக விளையாடுறான் அப்படின்னு புரியுது. அப்போ இவர்களுக்குள்ள வெற்றியும் தோல்வியும் பற்றி கவலை இல்லை. ஏன்னா நண்பர்கள் யார் ஜெயிச்சாங்க, டைம் பாஸ் ஆச்சு, சூப்பர்ரான்ட்டு. வெற்றி தோத்தாலும் வென்றவனை வாழ்த்த போகின்றான், ஜெயிச்சாலும் பெருசா ஈகோ வளர போவதில்லை. ஸோ ஏன்னா இங்க நோக்கமே வெற்றி தோல்வி அல்ல, நோக்கம் விளையாட்டை விளையாட வேண்டும், ப்ரொசீஜராக ஜாலியாக விளையாட்டை விளையாட வேண்டும். ஆனா பெட் மேட்ச்ல நோக்கம் முழுக்க முழுக்க வெற்றி, பணம். அப்ப கண்ணன் சொன்ன விருப்பு வெறுப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா பலன் மேல் ஆசை வந்துடும். வெற்றி தோல்வி, அப்புறம் ப்ராஃபிட் லாஸ், லாபம் நஷ்டம், இல்லைன்னா புகழ் 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 மீது, வெற்றியின் மீது, லாபத்தின் மீது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் அந்த செயல் இருக்குமே தவிர எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த செயல் இருக்காது. விருப்பம் வந்துச்சுன்னா அதுதான் பெட் மேட்ச்ல பார்க்கணும். ஆனா இதே ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல பார்த்தோம்னா பலன் மீது அக்கறை இல்லை,
வெற்றியும் அக்கறை இல்லை, தோல்வியும் அக்கறை இல்லை. அப்ப என்ன தெரிகிறது இதுல இருந்து? பலன் மீது அக்கறை இல்லாமல் நீ ஒரு செயலை செய்தால் அது விருப்பு வெறுப்பு அற்ற செயல். அது இப்ப புரிஞ்சுக்கணும். இது செயல் ஊக்கம் உள்ளது. விருப்பு வெறுப்பு இல்லைன்னா செயல் அற்றதல்ல, சூப்பரா செயல் ஊக்கம் உள்ளது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த ஒருத்தட்ட கேட்கிறோம், உங்ககிட்டயே கேட்கிறோம், இருவரில் யார் ஆனந்தமாக சந்தோஷமாக விளையாடுவார்கள் அப்படின்னு கேட்டோம்னா பொதுவா எல்லாரும் சொல்லிடுவாங்க குரு பிஎஃப் ஃப்ரெண்ட்லி. அவங்க ஜாலியா தான்ப்பா விளையாடுவாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம், அவங்களுக்கு தான் வெற்றி மீது அக்கறை இல்லையே, சும்மா டைம் பாஸுக்கு தானே விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அவங்க தான் விளையாடுறாங்க. ஸோ இவரிடம் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அவங்க முழுக்க முழுக்க வெற்றி. அப்போ ஒரு 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 வெறி, ஒரு வேகம், ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடும் முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமாக ஒன்றை வெற்றாக வேண்டும் என்று முழு முயற்சி, தீர்க்கமான முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாடுறதுனால அங்க சந்தோஷம் இவங்க அளவுக்கு இருக்காது. அது போக டென்ஷன் இருக்கும், பயம் இருக்கும், தோற்றுவோமோன்ட்டு, வென்றாக வேண்டும் என்று எதிர்பார்ப்பு, தோற்று விடுவோமோ என்ற ஒரு பயத்தையும் டென்ஷனையும் சேர்த்தே கொடுக்கும். அப்ப எதிர்பார்ப்பு, ஏக்கம், பயம், டென்ஷன் இதோடு ஒருத்தர் விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் எப்படி ஆனந்தமாக இருக்க முடியும்? இவருக்கு அந்த பிரச்சனையே இல்லையே. தோத்து விடுவோம்னு பயம், டென்ஷன் இல்லை, ஜெயிக்க வேண்டும் என்று ஏக்கம், எதிர்பார்ப்பும் இல்லை. அப்ப சந்தோஷமாக ஜாலியாக இவங்க விளையாடுறாங்க. அப்ப யாருக்குப்பா ஆனந்தமா இருக்கும்? இவங்களுக்கு சந்தோஷம் கேரண்டி. ஆனா அங்க சந்தோஷம் கேரண்டி கிடையாது. ஏன்னா அங்க டென்ஷன் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, ஏக்கம் இருக்கு, கடும் முயற்சி இருக்கு, வென்றாக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கு, கமிட்மெண்ட். அந்த நிர்பந்தத்தோடு அவர்கள் விளையாடுகிறார்கள். ஆதலால் அது இந்த அளவுக்கு இன்பமாக இருக்காது அப்படின்னு ஒரு பதில் வரும். ரெண்டாவது ஒரு கேள்வி, சரிங்க, இன்பமாக இருக்காதுன்னு புரிஞ்சிருச்சு. செயல் திறன், இந்த திறன்ல தான் எல்லாரும் கோட்டை விட்டுரும். நாங்களே ஒரு வீட்டுக்கு போறோம், அவங்க அந்த அம்மா 30-40 வருஷமா பகவத்கீதையை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவரிடம் நீ என்ன பண்றேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஞானேஸ்வரி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நீ அப்படி என்ன எடுக்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. நான் கேட்டேன், அவங்ககிட்ட திருப்பி ஒரு பதிலை கேட்டேன். அவங்க 2 பேரும் படிக்கிறான். இல்ல அவங்களே கேட்டாங்க, இல்ல கீதையை பத்தி எல்லாரும் புரியுறோம், பேசுறோம், எல்லாம் பண்றோம், ஆனா அதை ஃபாலோ பண்றதுல ஒரு தடங்கள் இருக்கே என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மேடம் 2 பசங்க இருக்கிறாங்க, நீங்க கீதை கிளாஸ் எடுக்கிறாங்க, ஒரு பையன் விளையாட்டாக ஜாலியாக படிக்கிறான், அவனுக்கு பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும், நம்பர் 1 ஆக வேண்டும் எந்த ஆசையும் இல்லை, தோத்துட்டா கஷ்டமும் இல்லை. ஸோ வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாம ஜாலியாக சூப்பரா அவனாட்டு ஒருத்தன் படிச்சுட்டு, இன்னொருத்தன் வென்றே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில், வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில், கடும் முயற்சி, முழு முயற்சி என்று வேகம் வெறியுடன் ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கான். இந்த 2 பேர்ல யாரு அதிகமா மார்க் வாங்கி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கேட்டோம்னே அந்த அம்மா சொன்னாங்க, ஏன்பா விளையாட்டுக்கா விளையாடுறான், படிக்கிறான், அவன் எங்க வெற்றி பெறுவான்? இவன் தான் கடும் முயற்சி, முழு முயற்சி, வெற்றி மீது வெறி, அந்த நோக்கம் இருக்கு, நிர்பந்தம் இருக்கு, ஆதலால் இவன் தான் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நான் சொன்னேன், கீதைய படிக்கிறேங்க, படிக்கிறது ஒண்ணு, நம்ம புரிஞ்சு வைக்கிறது ஒண்ணு. கீதையில என்ன சொல்றான் கண்ணன் அர்ஜுனனிடம்? போர் முனையில், படிப்பதற்காக சொல்லவில்லை, போர் முனையில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் போர் போடு. அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் போர் செய்யினா அதுல செயல் திறன் வராதுன்னா ஏன் கண்ணை அவங்களுக்கு உபதேசிக்கிறான்? விருப்பு வெறுப்பு இல்லாமல் போர் செய்யின்னு அவனால் வெற்றி பெற முடியாதுன்னா வெற்றி பெற முடியாத ஒரு ஃபார்முலாவையா தர்றான் கண்ணை. ஆனா நம்ம படிக்கிறோம், ஆனா வாழ்க்கைன்னு வந்த பிறகு இல்ல, அந்த ரிசல்ட் மீல பற்று வச்சு நிர்பந்தத்தோடு வெறியோடு இருந்தாதான் நான் வெற்றி பெற முடியும்னு ஒரு நோக்கத்துக்கு வந்துடும். அது வல்ல, இதே ஃப்ரெண்ட்லி மேட்ச் பெட் மேட்ச் வச்சே புரிஞ்சுக்கலாம்.
இங்கதான் செயல்திறன் அதிகமாக இருக்கும். எங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல அவங்ககிட்டயே திருப்பி கேட்போம். ஒரு செயலை செய்யறோம், அதிக டென்ஷனுடனும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் ஏக்கத்துடனும் ஒரு செயலை செய்யும் போது அந்த திறன் நல்லா இருக்குமா, இல்ல ரிலாக்ஸ்டாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தோல்வியை பற்றி கடையப்படாமல் நிம்மதியாக நிறைவாக ஒரு செயலை செய்யும் போது அங்கே செயல்திறன் வருமா அப்படின்னு கேட்டோம்னா செயல்திறன் எங்கே வரும்? ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல தான் வரும். டென்ஷன்ல எல்லா தவறுகளையும் செய்வோம். இந்த செஸ் விளையாடும் போது நின்றுட்டு பாக்குறவனுக்கு கிளீனா தெரியும் இந்த மூவ் தப்பா பண்றான். ஆனா விளையாடும் போது இல்ல, அவரே விளையாடும் போது தோற்றுவார். ஏன்? பெட் மேட்ச், வென்றாக வேண்டும் நிர்பந்தம். அப்ப வென்றாக வேண்டும் என்ற நிர்பந்தம் வரும்போது டோட்டலா எஃபிஷியன்சி காலி. இது எத்தனையோ எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்கலாம். பெரிய கிரிக்கெட் பிளேயர், கிரிக்கெட் கடவுள் என்று வர்ணிக்கப்படுபவர், ஆனா அவரே 95 to 100 ரன்கள் எடுப்பதற்கு சிரமம் படுவார், தடுமாறுவார், கஷ்டப்படுவார். அவரே 100 அடிச்சுட்டாருன்னா வேற லெவல்ல விளையாடுவார். அந்த 95க்குள்ள 100க்குள்ள என்ன வந்தது? விருப்பு வெறுப்பு வந்தது, 100 அடித்தாக வேண்டும் என்று நிர்பந்தம் வந்தது, புகழ் மீது ஆசை வந்தது, பணம் வந்தது, 100 எப்படியாவது அடிச்சிடணும்னு ஒரு வெறி வந்தது. அந்த வெறி அவரின் விளையாட்டின் செயல் திறனை குறைத்தது. 100 அடிச்சான்னா நிறைவுக்கு வந்துடுறாரு. நிறைவுக்கு வந்தோன்னா அவர் இயல்பு வந்துடுது. அப்ப அந்த இயல்புல கேஷுவலாக ஜாலியாக விளையாடும் போது பந்து பறக்குது. அப்போ கேஷுவலாக நிறைவாக ஜாலியாக நிம்மதியாக சந்தோஷமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் பயம் டென்ஷன் இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சா சூப்பரா இருக்கும். கவிஞர்கள் கேட்டா தெரியும். டென்ஷனோட பாட்டு எழுதுனா ஒரு பாட்டு வராது. ரிலாக்ஸா இருந்தா எல்லாம் தானா வரும். சயின்டிஸ்ட கேட்டா தெரியும். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் ஆர்கிமிடிஸ் எப்படி கண்டுபிடிச்சாரு? அவரா நிம்மதியா பாத்திரத்துல படுக்கும் போதுதான் வந்தது. ஃப்ரீ மைண்டடா இருக்கும் போதுதான் எல்லா அறிவுத்திறனும் வெளியே வரும். ஆக்ரோஷமாக வெறியோடு நான் ஒரு நிர்பந்தத்தில் இருந்து கொண்டு பிடிஞ்சு எடுக்க ட்ரை பண்ணேன்னா வர்றதும் வராம போயிடும். பரிச்ச காலில் ஃப்ரீ மைண்டடா நிம்மதியா ஒருத்தன் போய் உக்காந்தான்னா மறந்ததும் ஞாபகத்துக்கு வரும். டென்ஷன்ல போய் உக்காந்தான்னா படிச்சதும் மறக்காததும் சேர்த்தே மறந்து போயிடும். இப்ப அந்த கிரிக்கெட்ல விளையாட தெரிந்த பாலே விளையாட தெரியாம மறந்து போயிடுது. ஏன்னா டென்ஷன் எதிர்பார்ப்பும் வந்துருச்சு, விருப்பு வந்துருச்சு. ஸோ அதன் விளைவாக அவர் கஷ்டப்படுகிறார். அப்போ ஒன்று புரிகிறது, ஃப்ரெண்ட்லி மேட்ச் முழுக்க எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல செயல் திறன் வருகிறது. அவங்களை விட எஃபிஷியண்டா சூப்பராக அருமையாக திறமையாக இங்கே திறமை முழுக்க வெளிப்படும். சும்மா நம்மளே பாடுவோம்ல, பாத்ரூம்ல பாடும்போது சூப்பரா பாடுவான், 4 பேருக்கு முன்னாடி பாட சொன்னா திணறிடுவான். ஏன்? ஃப்ரீ மைண்டடா இருக்கும்போது எல்லாம் ஸ்பான்டேனியஸா வரும். ஆனா அதுவே எதிர்பார்ப்போட நிர்பந்தத்துக்கு உள்ள வந்துட்டோம்னா ஜாலி. அப்ப அந்த பெட் மேட்ச்ல நிர்பந்தம், அப்ப அந்த டென்ஷன், தோத்தரக்கூடாது என்ற பயம், அப்ப எதிர்பார்ப்பு வென்றாக வேண்டும், இத்தனையும் சேர்ந்து விளையாட்டுல போய் அந்த விளையாட்டை விளையாட ஒழுங்கா விளையாட கூடாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஆனந்தம் எங்க இருக்கு? ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல. திறமை எங்க இருக்கு? ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல. நம்ம சொன்னோம் இல்லையா, விருப்பு வெறுப்பு இல்லாத செயல் ஊக்கம் உள்ளது. இவன் தான் நிறைய நேரம் விளையாட முடியும். அவன் டென்ஷன் ஆகி கொஞ்ச நேரத்துல டயர்டாயிரும். இவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா செயல் ஊக்கம், ஜாலியா விளையாடுறான், ரிலாக்ஸ்டா விளையாடுறான், சந்தோஷமாக விளையாடுறான், எனர்ஜைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தால் செயல் ஊக்கம் வருகிறது, பேரானந்தம் இருக்கிறது. அங்க சிற்றின்ப வெல்லும் போது ஒரு இன்பம் வரும். ஒரு செகண்ட் வென்ற மறு வினாடி என்ன ஆகும்? மறுபடியும் சீட்டு குளிக்க போட்டுருவான், மறுபடியும் டென்ஷனுக்குள்ள போயிடணும். அதுதான் சிற்றின்பம்னா. இந்த ஒரு வினாடி வெற்றி பெற்றால் அது எல்லா டைமும் வெற்றி பெற முடியாது. தோல்வி வேற வரும். தோல்வி வந்துருச்சுன்னா தொலைஞ்சது. அப்ப எங்கேயோ அங்கங்க ஒரு வெற்றியிலே, ஒரு புகழிலே, ஒரு லாபத்திலே இன்பம் வந்த மறுவினாடியும் மறுபடியும் நிர்பந்தம், செயல்ல ஒரு கஷ்டம், எதிர்பார்ப்பு, டென்ஷன் உள்ள போயிரும். அதனால அது சிற்றின்பம். இங்க அப்படி கிடையாது. தோத்தாலும் இன்பம், சூப்பரா விளாண்டடா அப்படின்னு. வென்றாலும் ஈகோ வராது, இன்பம்.
அப்ப மேட்ச் ஃபுல்லா நிரந்தரமாக ஒரே விதமான இன்பத்தை எல்லா வகையான டேஸ்டையும் அனுபவிக்க முடிகிறது. முழுக்க முழுக்க திறமை வலுவாக வெளியே வருகிறது. செயல் ஊக்கத்துடன் இருக்கிறது. டயர்டே இல்லாம எனர்ஜியாக இருக்க முடிகிறது. அங்கே டயர்டாகி விடுகிறார்கள். அடுத்து ஒருத்தர் ஏமாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பேர் விளையாடும் போதே ஒருத்தர் ஏமாத்திட்டாருன்னா கோபப்படுவான். ஏன்டா இப்படி விளையாடுற, இப்படி விளையாண்டா எப்படி விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும். அதனால அவனை திட்டுவாங்க. ஆனா அந்த திட்டுறதுலயோ கோபப்படுறதுலயோ எந்த விருப்பு வெறுப்பும் இருக்காது. அன்பு மட்டுமே இருக்கும். அது அவர்களையும் பாதிக்காது, தன்னையும் பாதிக்காது. அந்த மாதிரி ஒரு அன்பில் இருக்கும். சோ அப்ப என்ன லாஸ் ஆனாலும், துரோகமே நடந்தாலும், ஏமாற்றப்பட்டாலும் பாதிக்காது ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல. ஏன்னா அவனுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனா விளையாட்டின் நோக்கத்திற்காக அதை சரி செய்வதற்கு லவ்ல, அன்புல ஒரு முயற்சி எடுக்கும். ஆனா இங்க பெட் மேட்ச்ல ஏமாத்திட்டோம், மறுநாள் நியூஸ் வந்துடும், குத்தினார், கொலை பண்ணினார், அவ்வளவு வெறி வெறுப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. வென்றாக வேண்டும், தோற்றக்கூடாதுன்னு பயம், டென்ஷன் இருக்கு. அதுல போய் ஒருத்தன் ஏமாத்திட்டான் என்ன ஆகும்? பயங்கரமா இருக்கும். அடுத்து இந்த 4 பேர் விளையாண்டுட்டு இருக்கான். திடீர்னு ஒருத்தர் வீட்டுல இருந்து போன் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடும்போது உடனே அவசரமா வீட்டுக்கு வரணும். உடனே சொல்றான், சரிடா விளையாட்டு அப்படியே பாதியில நிப்பாட்டிட்டு நான் பெறப்படுவேன். மற்ற 3 பேரும் அலோவ் பண்ணுவாங்க. போயிட்டு வாடா, உடனே போயிட்டு வா, அந்த வேலை முக்கியம். ஏன்னா விளையாடணும்ட்டு அடிக்ஷன் கிடையாது, நிர்பந்தம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, ஓகே நீ போயிட்டு வான்னு சந்தோஷமாக அனுப்பி வைப்பார்கள். விளையாடி கொண்டிருப்பவனும் அவனால் ஈஸியா அந்த ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறான். அதான் விருப்பு வெறுப்பு. அவனால் ஈஸியா விலகி வேற வேலைக்கு செல்ல முடியும். அப்போ இந்த 3 பேரும் விட்டுருவான். இவனால் எளிதாக விடவும் முடியும், அவனால் எளிதாக விட்டு செல்லவும் முடியும் இங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச். ஆனா இங்க பெட் மேட்ச்ல விடவும் மாட்டான், எந்திரிச்சு செல்லவும் மாட்டான். ஏன்னா அவனை வச்சுதான் நான் சம்பாதிக்கணும். அவனை எப்படி எளிதா விட்டுற முடியும்? அதுவும் வெற்றி பெற்று போனான்னா விட்டுருவோமா? விட முடியாது. இவன் யார அடிக்ஷன்ல உட்காந்துருக்கான். போனை கட் பண்ணிட்டு நான் வேற வேலையில இருக்கேன்னு சொல்லிட்டு முக்கியமான வேலைக்கு கூட செல்லாமல், மிக முக்கிய தேவைக்காக பணம் எடுத்து செல்வதை கூட, மருத்துவ செலவுக்கு பணம் எடுத்து செல்வது கூட பந்தயம் கட்டி தோற்ற நியூஸ்கள் நிறைய இருக்கு. அப்போ டோட்டலா அந்த நிர்பந்தத்திற்கு ஆளாகி அவங்க எந்த ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் போக முடியாது. ஏன்னா அடிக்ஷன், பற்று இடிக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இங்க இவர்களால் எளிதாக மூவ் ஆன் பண்ண முடியும், விலகி சொல்ல முடியும், விட்டு கொடுக்கவும் முடியும். அப்ப விட்டு கொடுக்கும் மனப்பான்மை எங்க வருது? ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல. அங்க விட்டு கொடுக்கவும் முடியாது, நானும் விலகி செல்ல மாட்டேன். ஸோ அதுதான் பெட் மேட்ச். அப்ப என்ன சொல்றான் கண்ணன், இந்த ஒன்றை புரிஞ்சுக்கிட்டா போதும், நான் எதை செய்தாலும் ஃப்ரெண்ட்லி மேட்ச் மோடுல பண்ணணும் அப்படின்னு சொல்றான் கண்ணன். அது என்ன ஃப்ரெண்ட்லி மேட்ச் மோடு? விருப்பு வெறுப்பு இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், நிறைவாக அந்த விளையாட்டை ரசிப்பதற்காக, செயலை ரசிப்பதற்காக விளையாடணும். இதுல இன்னொன்னு இருக்கு, சுதர்மம்னு ஒரு வார்த்தை இருக்கு. யாரு சுதர்மத்துல இருப்பான்னா, சுய தர்மத்துல இருப்பான்னா, தனக்கு பிடிக்கலன்னாலும் அதை நிர்பந்தத்துக்கு விளையாடுவான்னா அங்க லாபம் ஜாஸ்தி. இங்க லாபம் முக்கியம் இல்லை. அதனால தனக்கு எது பிடித்திருக்கிறதோ, தனக்கு இயல்பாக எது வருகிறதோ அதை விளையாடணும். அங்க அப்படி இல்லை. தனக்கு இயல்புக்கு ஒத்து வராத விஷயத்திலையும் மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருப்பாங்க. அங்க லாபம் இருக்குல்ல, நோக்கம் என்ன? லாபம். அப்ப லாப நோக்கத்திற்காக விளையாடுவதனால் அங்கே நம்ம நிர்பந்தம் இருக்கிறது. அவனுடைய இயல்பை விட்டு விட்டு வேறென்றோ ஆசைக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு நமக்கு புரியுது. அப்போ ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல பேரானந்தம் இருக்கு, செயல் ஊக்கம் இருக்கு, அதே சமயம் ஆற்றல் குறையாமல் கூடிக்கொண்டே இருக்கிறது, திறமை வெகுவாக கூடிக்கொண்டிருக்கிறது, விட்டு கொடுக்க முடிகிறது, அதே சமயம் எந்த விதமான துரோகத்தையும் மன்னிக்க முடிகிறது. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு
என்ன நடந்தாலும் ஆனந்தத்துக்கு குறைவில்லாமல் நிரந்தரமாக இருக்கும் ஒரு மனோபாவனையை தான் கண்ண விருப்பு வெறுப்பு அற்ற மனம்னு சொல்றாரு. மரக்கட்டை அல்ல, செயல் ஊக்கம் உள்ள ஒரு மனம், ஆனந்தமாக இருக்கும் மனம், திறமையுள்ள ஒரு மனம், ஆற்றல் மிக்க ஒரு மனம், அனைத்தையும் விட்டு கொடுத்து மன்னித்து அதே சமயம் அதற்குண்டான தீர்வை காணும் ஒரு பயம் பதட்டம் டென்ஷன் இல்லாத ஒரு மனம், ஏக்கம் எதிர்பார்ப்பு அடிக்ஷன் இல்லாத ஒரு மனம். எதுன்னா இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச். நீங்களாம் நினைச்சு பார்க்கலாம். எத்தனையோ நம்மளே டென்னிக்கெட் விளையாண்டுருப்போம், செட்டில் காக் விளையாண்டுருப்போம், பேஸ்கெட் பால் விளையாண்டுருப்போம். அதுல ஃப்ரெண்ட்லி மேட்சா விளையாண்டோம்னா எந்த அளவுக்கு ஆனந்தமா இருக்கணும், அதுவே பெட் மேட்சா விளையாடும் போது எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது புரிஞ்சுச்சுன்னா வாழ்க்கை பூராமே பெட் மேட்ச் மனோபாவனையில எதிர்பார்க்கணும், வெற்றியாக வேண்டும், நான் தோற்றக்கூடாது, முன்னேற வேண்டும், சாய்த்து விட வேண்டும், தோற்றக்கூடாதுன்னு பயம் பதட்டம் டென்ஷன்லயே வாழ்க்கை ஓடும். அப்ப பெட் மேட்ச்லயே வாழ்ந்தா இன்பமும் இருக்காது, திறமையும் இருக்காது, டென்ஷன் மட்டுமே மிஞ்சும். அதனால கண்ணை போர் முனையில சொல்றான், விருப்பு வெறுப்பு இல்லாம. நீ டென்ஷன்ல போர் போட்டேன்னா எங்க அன்பு ஒழுங்கா போகும், குறி தவறிடும், முடிவு சரியாலாம் எடுக்க முடியாது. சோ அதனால போர் முனையில சொல்றான், விருப்பு வெறுப்பு இல்லாமல் போர் செய், பலனை எதிர்பார்க்காமல் போர் செய் அப்படின்னு சொல்றான். அப்ப அதுக்கு அர்த்தம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படிங்கிறத ஒன்றை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால விருப்பு வெறுப்பற்ற மனம் என்றால் என்ன என்பது புரியும். அது எவ்வளவு பேரானந்தமாக இருக்கிறது, எவ்வளவு திறமை உள்ளதாக ஆற்றல் மிக்கலாக உள்ளது என்பதை புரிந்தால் நாம் கண்டிப்பாக எந்த செயலை செய்தாலும் அந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யணும். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் ஒரு செயல், ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஜாலியாக என் இயல்புல எனக்கு வர்றத எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும், நீங்கள் புகழலாம் இகழலாம், நாளைக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம், அதை பத்தி கவலை இல்லை. இந்த நேரத்தை நான் நிம்மதியாக ஜாலியாக சந்தோஷமாக என் இயல்பில் நான் வருவதை நான் கூறி ஆனந்தமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதான் ஃப்ரெண்ட்லி மேட்ச் மனோபாவனை. அதுக்கப்புறம் புகழ் வருவது இகழ் வருவது, ரிசல்ட் வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் ரெண்டு நன்மை தான், ரெண்டையும் டேக் திசா தான் எடுக்க போறேன்னு அந்த நோக்கம் நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்ல பேசணும். எதை செய்தாலும் சமைக்க போறோம், அந்த ஃபீல்ட்ல சமைக்கணும். விளையாட்டை ரசிப்பதற்காக பலனை எதிர்பார்த்து அல்ல. அதுதான் ஃப்ரெண்ட்லி மேட்ச். டைம் பாஸ்ன்னு சொன்னதுக்கே விளையாட்டை ரசிப்பதற்கு. ஸோ செயலை ரசிக்க வேண்டும், பலனை அல்ல. அதுதான் முக்கியமாக விருப்பு வெறுப்பு அற்ற மனம் சொல்லப்படுகிறது. ஸோ இப்ப இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத மனம் ஃப்ரெண்ட்லி மேட்ச்க்கு நம்ம ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக பேரானந்தமாக இருக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கான ஒரு சிந்தனை. ஸோ இதுல நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இருந்தது ஐயா இன்றைய எங்களுடைய உரை. ஐயா அவர்கள் இன்று நமக்காக கீதா உபதேசத்திலிருந்து விருப்பு வெறுப்பு இல்லாத மனநிலை நிரந்தரமான பேரானந்தமாக இருக்கும் என்ற தலைப்பிலே மிக சிறப்பான ஒரு உரையை நமக்கு எடுத்துரைத்தார்கள். நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு 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 செயல். நம்ம எப்படி வாழணுன்றதுக்கு இந்த ஒரு 2 லைனே போதும். நம்ம மகிழ்ச்சியாக பேரானந்தமாக வாழ்றதுக்கு நமக்கு எளிமையாக எடுத்து கூறினார்கள். ஐயா அவர்களை நாம் தவ நிலையிலிருந்து வாழ்த்துவோம். திரு பூபதி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். உங்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. ஐயா இன்று கூறியதிலிருந்து சிரமம் நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி சின்னதாக திரும்ப ரீகேப் பார்த்துடலாம். மனதை நம்ம எப்படி வைத்து கொண்டால் அது நிரந்தரமாக ஆனந்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியில ஆரம்பிச்சாருங்க. அது மனம் விருப்பு வெறுப்பு இல்லாத மனம் நிரந்தரமாக பேரானந்தத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு லைன் எடுத்து அதுக்குதான் விளக்கம் சொன்னாங்க. விருப்பு வெறுப்பு இல்லாத மனம் வெறுமையாக இருக்கும், அதுல எப்படி ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொன்னாருங்க. ஃப்ரெண்ட்லி மேட்ச் வெர்சஸ் பெட் மேட்ச் அப்படின்றத உதாரணமா எடுத்து, இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுறவங்க எப்படி எப்படிலாம் விளையாடுவாங்க, இந்த
பெட் மேட்ச்ல விளையாடுறாங்க, எப்படி எப்படிலாம் விளையாடுவாங்க அப்படின்றத நமக்கு எளிமையா புரிய வச்சாருங்க. அதாவது இப்போ 4 பேர் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுறாங்க. அவங்க எதிர்பார்ப்பு இருக்காது. விட்டு குடுத்துருவாங்க. அவசரமா போணும்னா கிளம்பி போலாம். அவங்க யார் ஜெயிச்சாலும் அவங்க வந்து மனசுல ஈஸியா அத எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஏன்னா அவங்க வாழ்க்கைய அந்த நேரத்த சந்தோஷமா கழிக்கிறதுக்காக அத விளையாடுறாங்க. அதேபோல நம்ம வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா வாழணும்னு நெனைச்சோம்னா, இந்த மாரி ஒரு எண்ணத்தோட நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையில இருந்தோம்னா, நிரந்தர ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இருக்கிறது. அப்புறம் வந்து அதுக்காக ஒரு பதட்டம், ஒரு டென்ஷனு, அதுக்காக உழைக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது, வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படின்றபோது, மத்தவங்க ஜெயிக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. நம்ம தோல்வியவும் ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அ அடுத்த மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு பதட்டத்திலே விளையாடுவாங்க. அவங்களோட திறமை அதுல வெளிப்படாமயே போகும். இந்த பதட்டத்துல விளையாடும்போது. ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடும்போது, அது எளிமையா, ஈஸியா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படின்னு சொல்லி அழகா புரிய வச்சாங்க. அப்ப வந்து அதுல 2 முக்கியமான சொல்றாங்க. என்னன்னா, ஒருவர் செயலை வைத்து அவர்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்ப வெளியில இருந்து இந்த 2 மேட்ச் 2 பேர் 2 ரூம்ல விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்பொழுது 2 பேரும் ஒரே செயல தான் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு உள்ள இருக்கிற எண்ணம் வேறையாக இருக்கிறது. அந்த செயலை செய்யும்போது எந்த எண்ணத்தோட செஞ்சாங்க அப்படின்றது தான் முக்கியம். அப்போ முதல் மேட்ச்ல ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுறவங்க ஹாப்பியா, சந்தோஷமா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம விளையாடுறாங்க. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா குரூப் பில பெட் மேட்ச் விளையாடுறவங்க எல்லாருமே டென்ஷனாவும், பதட்டமாவும், எதிர்பார்ப்போட ஒரு ஆர்ப்பராட்டமா ஒரு மனநிலையில அவங்க விளையாடுறாங்க. அப்ப வந்து நம்ம என் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து அதனுடைய நோக்கம் தான். நோக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்றது பார்க்குறாங்க அந்த செயல்ல. அப்ப வந்து நம்ம எந்த வேலை செய்தாலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து செயல் ஊக்கம், திறமை, விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை, நல்லது இது எல்லாமே இதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம வந்து எந்த செயலை செய்யும்போது எல்லாமே ஃப்ரெண்ட்லி மேட்ச் மோடுல வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து எந்த வேலை செய்தாலும் அது நமக்கு பேரானந்தம் கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சாருங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஆம், ரொம்ப எளிதா புரியக்கூடியதா இருந்தது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வுல ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. இல்ல ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை நடைமுறைப்படுத்தணுங்க. அதுதான் நடைமுறையில தான் சிக்கல் இருக்கு. செய்யலாங்க. படிப்படியா ஒரு பயிற்சி மாதிரி இதை எடுத்துட்டு படிப்படியா நம்ம ஒரு நாள் பழக்கத்துல வரும்போது கட்டாயம் நமக்கு வந்து அது கேக்குதுங்களா ஐயா? அம்மா கொஞ்சம் கட்டான மாதிரி இருக்கு. இப்ப வந்துருச்சு. சரிங்க. இவ்வளவு நேரம் பேசினது கேட்டுச்சுங்க. ஓகே ஓகே. சரிங்க. ஐயாவிடம் கேள்வி கேட்பவர்கள் பேசுறாங்க. அனார்கலியம்மா நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா பேசுங்க. ஐயா பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நன்மணி. வணக்கம் வணக்கம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு அந்த டாபிக்கு வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் பெட் மேட்ச்னு ஒரு உதாரணத்தை வச்சு இன்னைக்கு விளக்குனீங்க. நன்றி. இப்போ இதே இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு செயல் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம வேதாத்திரியத்தில் அடிக்கடி நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றை வைத்து ஒரு உதாரணம் மனசுல தோணுச்சுங்க. அது சரியான்னு பாருங்க. இப்போ பசி என்பது ஒரு தேவை. இப்ப பசி என்பதை நம்ம போக்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பசிக்கு நம்ம சாப்பிடணும். இப்போ அந்த இடத்துல ஒரு வெறும் இட்லி தான் இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? வெறும் இட்லி தான் இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வெறுப்பு. சமயத்துல ஒரு பூரி இருக்கு, உடனே பூரி இருக்கா அப்படின்னு ஒரு விருப்பு. இப்ப இந்த இட்லி சாப்பிடும் போது இருக்கக்கூடிய வெறுப்பும் அந்த பூரி சாப்பிடும் போது இருக்கக்கூடிய விருப்பம், இந்த ரெண்டுமே இல்லாமல் நாம விருப்பு வெறுப்பு இல்லாம சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து.
அப்ப அந்த விருப்புல சாப்பிடுறதும் இந்த வெறுப்புல சாப்பிடுறதும் அந்த செரிமானத்தை பாதிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமாங்கய்யா? கண்டிப்பா கண்டிப்பா. வெறுப்புல சாப்பிடும்போது அது அடிக்ஷன், ஏக்கம், மீண்டும் இது கிடைக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த எதிர்பார்ப்பு, ஏக்கம், அடிக்ஷன் என்ன பண்ணும்னா கண்டிப்பா மனதையும் உடலையும் பாதிக்கும். அதே மாதிரி வெறுப்பு சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா அதுவும் கண்டிப்பா உடல்ல ஒட்டாது. சாரி. அதனால வெறுப்பு இல்லாம சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது உண்டான ப்ராசஸ் நம்ம தடை பண்ணல. அது கண்டிப்பா அதுக்கு உண்டான ப்ராசஸ் அது ஏற்பட்டு. அப்ப நம்ம நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் பசிக்கு என்ன இருக்கு குடு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பசி அப்படிங்கிற அந்த உணர்வை போக்கிக் கொள்வதற்கு எது இருக்கிறதோ அதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் சாப்பிடணும் அப்படிங்கறதுதான் கருத்து. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு எளிமையான புரிதலான விஷயத்த ரொம்ப சிறப்பா ஐயாவும் சொல்லிட்டாங்க. ரொம்பவே எல்லாருமே அந்த உண்ணக்கூடிய உணவை பார்த்து ரசித்து உணர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதை நமக்கு ராஜேந்திரன் ஐயா அந்த அடிக்கடி சொல்லியிருக்காங்க இயற்கை நல வாழ் மையத்துல. சோ அது நம்ம உணர்ந்தவர்கள் எல்லாமே கொஞ்சம் உணர்றோம். அதுவும் இல்லாம அடிக்கடி நமக்கு தினமுமே நமக்கு ஒரு பாடமாக இது நமக்கு ஐயா நன்மணி ஐயா சொல்லிட்டு வர்றதுனால கொஞ்சம் அது ரசித்து ருசித்து இது மென்றுதான் சாப்பிடுறோம். அது ரொம்ப சிறப்பு ஐயா. இது நீங்க சொன்ன இதுல வந்து உண்மையிலேயே அந்த விரும்பினாலும் கஷ்டம், வெறுத்தாலும் கஷ்டம், வெறுப்பு இல்லாத மனம் ஆனந்தமாக இருக்கும்னுங்க. ஆனா பேரானந்தமாக இருக்கக்கூடியது எவ்வாறு என்பதை மிகச் சிறப்பாக அந்த பெட் மேட்ச்லயும் ஃப்ரெண்ட்லி மேட்ச்லயும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. நன்றி. இது வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி நம்ம இந்த உணவு விஷயத்திலேயே எடுத்துக்கும் போது மற்ற விஷயங்களுக்கும் நம்ம பொருத்தி பார்த்து செய்ய வேண்டும் என்பதில் ஒரு சில உதாரணங்கள் ஏதாவது சொல்ல முடியுங்களா ஐயா? இப்போ நம்ம வீட்டிலேயோ இல்ல உறவுகளிடையே நான் தான் சொன்னேன்ல, சமைக்கிறது ஒரு உதாரணம் சொன்னேன். நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது உதாரணம் சொன்னேன். நான் பேசும்போது ஃப்ரெண்ட்லி மேட்ச் மோட்ல பேசுறேன்னா இல்ல பெட் மேட்ச் மோட்ல பேசுறேன். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறதே நான் ஃப்ரெண்ட்லி மோட்ல கேக்குறேன்னா இல்ல பெட் மேட்ச் மோட்ல கேக்குறேன்னா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி வீட்டுல சமைக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பளத்துக்காக வேலைக்கு போறோமா, புகழுக்காக வேலைக்கு போறோமா, வேலையை ரசிப்பதற்காக வேலைக்கு செல்கிறோமா, சமையலை ரசிப்பதற்காக சமைக்கிறோமா, இல்ல ருசியாக சமைத்து நல்ல பேர் எடுத்துடணும், இல்ல நிர்பந்தத்துக்காக கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்கிறோமா அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கிளியர். எல்லா வேலையும் ஒவ்வொரு வேலையிலுமே நம்ம வந்து கிளியரா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதே தான் நம்ம ஃப்ரெண்ட்லி மேட்ச்லயே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். லைட்டா ஒரு தலைவலியோ ஒரு உடம்பு உபாதையோ வந்தா அவர் மேட்ச் விட்டு வெளியே வந்துருவாரு. ஆனா பெட் மேட்ச்ல தலைவலி இருந்தாலும் சரி, என்ன உபாதை இருந்தாலும் சரி, நிர்பந்தப்படுத்தி உடம்ப நாசப்படுத்தி நாங்க விளையாண்டுட்டு இருப்பாரு. அவனால வந்து அது விலக முடியாது. சோ அந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் இப்ப டிவி பார்த்துட்டு இருக்கோம், வெறுப்பு இல்லாமல் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நிம்மதியாக ஏக்கம் இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் பார்க்கும்போது 9 மணி ஆச்சுன்னா ஆஃப் பண்ண முடியும். என்னால விலைக்கு வர முடியும். 9 மணி ஆன பிறகும் நான் அதுல நான் அடிக்ட் ஆயிட்டேன்னா தூக்கத்தை கெடுத்து உடம்ப வருத்தி நான் பார்த்துட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு மறுநாள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். அந்த வெறுப்பு எல்லா நேரத்திலுமே நிச்சயமாங்கய்யா எல்லா நேரத்திலயும் அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே நம்ம ஆழ்ந்து அந்த தியான நிலையில் செய்யணும்வாங்க. அந்த சமையலுக்கே சொல்லுவாங்க சங்கல்பமா வச்சுட்டு ஒவ்வொரு உணவையும் நமக்கு இந்த உணவை நம்முடைய குடும்ப ஆரோக்கியத்திற்காக படைப்பதற்கு இந்த கொடுத்த இறைநிலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டிவி பாக்குறதுலயுமே சரி, ஒரு பேசக்கூடியதிலுமே சரி, சோ ஒவ்வொரு நிகழ்விலும் நாம அயரா விழிப்புல இருக்கணும்ன்றத நமக்கு மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அங்க சொல்றாங்க. இப்பொழுது வரக்கூடிய நீங்க எல்லாருமே இப்போ எனக்கு அந்த தவத்துல உட்காரும் போது இன்றைய நாள் வரைக்கும் இனி வரப்போகிற எல்லா குருமார்களுக்கும் நன்றின்னு சொல்லும் போது நிச்சயமாக ஒவ்வொருவரும் நம்மை நல்ல ஒரு தேர்ந்த பாதையில் என்ன சொல்றது ரொம்ப கம்ஃபர்ட்டா நடந்து போறதுக்கு நீங்க எல்லாம் வழிவகுத்து கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்லி மேட்சா அப்படிதான் எடுக்க தோணுதுங்க ஐயா. நன்றி. சிறந்த ஆழமான தெளிவான மிக எளிமையான கருத்து. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அறம் சார்ந்து போற தேடல் பயணத்துல இருக்கும்போது நம்ம வாழ்க்கைய மனதை எப்படி ஆனந்தமா வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம கேட்டுட்டு நம்ம பழகிக்கலாம்னு நினைக்கிறோங்க. ஆனா இப்போ
பசங்க படிக்கிற இதுல இல்ல வேற எதுனா இது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல படிப்புலயோ அவங்கள நம்ம வேகமா அவங்கள தயார்படுத்தும்போது நம்ம என்ன சொல்லுங்க இது மாதிரி ஒரு சொல்லி அவங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்க முடியும்? பசங்க படிக்கிறதுக்கோ இல்ல நல்ல மதிப்பெண் வாழ்றதுக்கோ இல்ல ஸ்போர்ட்ஸ்ல எங்கேயாவது போய் அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லும்போது ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்ல முடியாது. நீ கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆகணுன்ற அந்த ஒரு மனநிலையில பசங்களுக்கு இல்ல இல்ல நம்ம இதுதான் சொல்றோம். இல்ல இல்ல, அதுதான். அதான் இதுதான் இங்கதான் நம்ம எல்லாருமே அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க சொன்னாங்க, புரிஞ்சிருச்சு, சூப்பரா சொல்லிட்டீங்க, இந்த ஃபாலோ பண்ணணுமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சாங்க. இந்த ஃபாலோ ஏன் பண்ண முடியலன்னா அது முழுமையா ஒன்னும் புரியலன்னு அர்த்தம். விருப்பும் வெறுப்பும் விஷம் போன்றது. வெற்றி தோல்வி மேல் இருக்கும் நினைப்பு விஷம் போன்றது. அதை நம்ம கெடுத்துரும், அவனை டென்ஷன் ஆக்கிரும், அவனுக்கு அகங்காரத்தை கொடுத்துரும், அவனுக்கு அடிக்ஷன் கொடுத்துரும்னு நம்ம பசங்களுக்கு தெளிவா விருப்பு வெறுப்பு விஷம் போன்றது, விருப்பு வெறுப்பு இல்லாத பேரானந்தம் அமிர்த போன்றதுன்னு மிக தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டினே வராது. நம்ம எங்கேயோ அந்த வெற்றி பெற்றாக வேண்டும், வென்றாக வேண்டும், வெற்றி தான் நமக்கு உயர்ந்தது அப்படின்னு ஒரு ஃபீல். அவன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதை தாண்டி அவன் வென்றாக வேண்டும்ங்கிறது நமக்கு முக்கியமா உள்ள போய் இருக்கிறதுனாலதான் அது உந்திக்கிட்டே இருக்கு. இது படிச்சதோட நின்று போயிருது, இதுக்கு இந்த சைடு வரமாட்டேங்குது. ஏன்னா இந்த சைடு செயலுக்கு வரும்போது உள்ள ஒரு ஆழமா நமக்கு ஒண்ணு வச்சிருக்கோம்ல, அது முந்திட்டு வந்துருது. உண்மையான நான் தான் ஏற்கனவே நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அது எக்ஸாம்பிள் பேர் சொல்ல, இப்ப டெண்டுல்கர்னு ஒரு எக்ஸாம்பிள். அவரு அடிச்ச செஞ்சுரியே மொத்தம் 100 தான். 90 to 100 தடவை 47 முறை அவுட் ஆயிட்டார். ஏன் 90 to 100 வரும்போது என்ன பூதம் வந்தது? டென்ஷன் ஆகுறாங்க விளையாடும் போது அவருக்கு. அவர் திறமையே இல்லாம போயிருது, இருக்கிற திறமை மறைஞ்சிருது. 99ல பந்து போடுறவங்க பிச்சு பேட்டு பாலு எல்லாமே ஒண்ணுதான். 99ல டென்ஷன் பயம் பதட்டம் செயல் திறமை இல்லை. அதுவே 100 அடிச்ச பிறகு அதே பவுலரு அதே பிச்சு அதே சூழல், பந்து 4க்கு போகுது. 100 அடிச்ச பிறகு எதிர்பார்ப்பு இல்ல, நிறைவுக்கு வந்துடுற, தன்னுடைய விளையாட்டை இயல்பா விளையாடுற. அதுவே 99ல தடுமாறுறாரு. ஏன்னா எடுத்தாகணும். நீங்க சொன்னீங்களே வெற்றி பெற்றாக வேண்டும், நிர்பந்தம், காலியாயிருது. அவர் ஏன் தலைமையா இல்ல யோசிச்சு பாருங்க. அவரை விட திறமையானவரும் உலகத்துல இதுவரைக்கும் இல்ல. ஆனா அவர் தலைமை பொறுப்பே வகிக்கல. ஏன்னா தலைமை பொறுப்பு ஏற்கும் போது எல்லா மேட்சும் அவர் சரியா விளையாடல. நிர்பந்தம், என் தலைமையில் நான் வெற்றி பெற்ற வேண்டும் அப்படி நிர்பந்தம் வந்த உடனே காலி. நிறைய மேட்ச்ல கேப்டன்ஷிப் கொடுத்துருவாங்க, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் காலி ஆகுது. ஏன் காலி ஆகுது? அப்ப இருக்கிற திறமை மறைஞ்சிரும், திறமை வளராது. இல்ல, இருக்கிற திறமையே மறைஞ்சிரும். எதிர்பார்ப்போ அடிக்ஷனோ ஏக்கமோ அந்த நிர்பந்தமோ நான் வென்றாக வேண்டும் ஈகோவோ இருந்துச்சுன்னா இருக்கிற திறமை காலி ஆயிடும். அப்ப இல்லாத திறமையும் வரும் விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தா. அவன் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்படி முடிவு பண்ணுவான்? நிறைய பேர் அதான் கேட்பாங்க, எந்த கோர்ஸ் எடுக்கணும், ட்ரெண்டிங்ல இருக்கிற கோர்ஸ், எந்த கோர்ஸ் எடுத்தா வெற்றி பெறலாம், எந்த கோர்ஸ் எடுத்தா பணம் சம்பாதிக்கலாம், அதுவா முக்கியம், எந்த கோர்ஸ் எடுத்தா நான் நிம்மதியா இருப்பேன், அது யோசிக்கிறது நமக்குன்னு ஒரு இயல்பு இல்லையா? இப்ப டெண்டுல்கரை கொண்டு போய் மியூசிக் பழக ஏஆர் ரஹ்மானை பார்த்துட்டு நான் மியூசிக் படிக்கிறேன்னா அவரால் வெற்றி பெற முடியுமா? ஏஆர் ரஹ்மான் டெண்டுல்கர் மாதிரி நம்ம கிரிக்கெட் விளையாட போலான்னா வெற்றி பெற்றுக்க முடியுமா? அவரவர் இயல்பில் அவர் ஆனந்தமாக இருந்தாதான் சுகம். அது வெற்றி தோல்வி செகண்டரி, அது வருது வராம போகுது. செயல்லையே ஆனந்தத்தை அடைச்சிட்டோம்னா அங்கேயே வெற்றி தானே. இது ஆழமா புரியணும். இப்ப நீங்க கேட்ட கேள்வியில ஒண்ணு நல்லா தெரியுது. பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல இல்ல பெட்லி மேட்ச் போயிடும். அவனுக்கு எப்படியாவது புரிய வச்சிடணும், நிர்பந்தத்துக்கு போறோம். அவனுக்கு புரிஞ்சா என்ன புரியல என்ன, ஏன் வேலை, என்னுடைய கடமையை ஆனந்தமாக இந்த வாய்ப்பை எனக்கு கண்ணன் கொடுத்திருக்கிறான்ட்டு அந்த அறிவுரையை விளையாட்டாக ஆனந்தமாக நிம்மதியாக நிறைவோடு செஞ்சுட்டு கேட்டான்னா கேட்கலன்னா நிறைவோடு நான் முடித்து விட்டேன், என் கண்ணனிடம் நான் சென்று விட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த கேள்வியே வராது. ஒரு நிர்பந்தம் வந்துருது, எப்படியாவது அவனுக்கு புரிய வச்சிடணுமே, அவன் கேட்காம போனா எனக்கு கஷ்டமே அப்படின்ட்டு அந்த பெட் மேட்சுக்கு போயிடுறோம். பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அடுத்த கிளாஸ்ல சொல்லலாம்னு நினைச்சேன், இங்கேயே சொல்லிடுறேன். ஒரு அம்மா வந்தாங்க, ஸ்கூல் நடத்துறாங்க, அவங்க சொந்தமா ஸ்கூல் நடத்துறாங்க. 9th 10th அந்த அம்மா ஸ்கூல் நடத்துறாங்க, கரஸ்பாண்டன்ட் ஹெட் மாஸ்டர் டீச்சர் வேற. 9th 10th அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, என் ஸ்கூல்ல 9th 10th 50 பேர் படிக்கிறான், நான்னா பின் டிராப் சைலன்ஸா இருக்கும் 2 கிளாஸ்மே. எல்லா டீச்சரும் கேட்பாங்க, எப்படி மேடம் நீ கிளாஸ் எப்படி கண்ட்ரோலா வச்சிருக்கீங்க? எங்களால் நடத்தவே முடியல, அந்த அளவுக்கு நான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன்.
ஆனா எனக்கு ஒரு டவுட், என் வீட்டுல 8th படிக்கிறான், ஒருத்தன் 10th படிக்கிறான், எனக்கு 2 பசங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல. 2 பசங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனா அங்க 50 வருஷம் வருஷம் 100 பேரை கண்ட்ரோல் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. எங்க போச்சு அந்த திறமை? இங்க எனது இங்க பெட் மேட்ச், அங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச். அங்க ரசிக்கிறாங்க, எடுக்கிறாங்க. தோத்தாலும் வென்றாலும் கவலை இல்லை, அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னு ஃபீல்ட்ல போயிட்டே இருக்கிறாங்க. இங்க வென்றாக வேண்டும், திணித்தாக வேண்டும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், பெர்ஃபார்மன்ஸ் காலி. அதனால அந்த மோடு புரியணும். கண்ணை ஒரு ஃபார்ம்ல அர்ஜுனனுக்கு எப்படி புரியும்? விருப்பெருப்பு இல்லாம போற போடு அப்படின்னா, ஐயோ விருப்பெருப்பு இல்லாம போற போட்டா அவ்வளவுதான். பசங்களுக்கே நம்ம சொல்லிட்டோம், அது உயிர் போற சமாச்சாரம். அங்கேயே அர்ஜுனனுக்கு புரியுது. சோ அந்த அளவுக்கு நமக்கு புரியணும். போரிலும் நான் விருப்ப வெறுப்பு இல்லாமல் போரிட்டால்தான் எனக்கு திறமையும் ஆனந்தமும் கிடைக்கும் என்பதை நாம் புரியும் அளவுக்கு இது ஆழமா புரியணும். இல்லைன்னா கஷ்டம் தான். சிறப்புங்க, நல்லா புரிஞ்சுது இன்றைய வகுப்பு. ரொம்ப ஆழ்ந்த கருத்து, ஆனா எளிதில் புரியுற மாதிரி இருக்கு. அனிதாம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. அம்மா, இன்னைக்கு ஐயா நடத்தினதுக்கு நம்ம வேதாத்திரியத்துல இந்த தேவைகள் 3 என்பதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொண்டால் ஐயா சொல்ற மாதிரியான அந்த நிலையில் நம்ம வாழ்க்கையையும் வாழலாம், நம்ம பிள்ளைகளையும் வழி நடத்தலாம். அப்ப அதுக்கு ரொம்ப அடிப்படை இந்த தேவைகள் 3ங்கிறத அதை முழுமையாக உணர்ந்து தெளிந்து கொண்டால் இன்றைய கருத்துக்கு நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய மனம் சொல்லுதுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமாங்க, நிச்சயமா. இப்ப நம்ம மனசத்தை ஏத்துக்கிட்டு நம்ம குறைச்சிடுறாங்க. பட் அடுத்த தலைமுறை சொல்லும் போது அவங்கள அதுல பழக்கணும். அவங்களையுமே தேவைகள் 3 அளவோட நிற்கணும் அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் புரியாத. இப்ப தேவைகள் 3 நமக்கு இருக்கிறது அதே தேவைகள் 3 தான், நம்ம பையனுக்கு அதே தேவைகள் 3 தான். அந்த ஆங்கிள் பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு அதுக்கு தைரியம் வருங்கம்மா. வாழ்க வளமுடன். நிச்சயமாங்க, நிச்சயமாங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. இத்தனை நேரம் அன்பர்கள் கேள்விகளுக்கு அழகாகவும் எளிமையாகவும் பதிலளித்த ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். பூபதி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். நீங்க ரிலீவ் ஆயிக்கலாங்க ஐயா. நாங்க அடுத்த நிகழ்வு பத்தி குறிப்பு சொல்றோம். நன்றிங்க ஐயா.